சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன். இந்த திரைப்படத்துல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சிம்பு 3 வேஷங்களை நடிச்சிருக்காரு. அதனால சிம்புவோட இந்த படம் அவரை வேற லெவலுக்கு கொண்டு போக போகுது அப்படி இப்படின்னு பயங்கரமா கற்பனை பண்ண எல்லா ஃபேன்ஸ்க்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாவே இருந்துச்சு இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். பட் இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாத சிம்பு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாரையுமே கொஞ்சம் ஷாக் அடைய வச்சாலும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை அதிகப்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். அவரோட ட்விட்டர்ல 2 ட்வீட் போட்டிருக்காரு. அவரோட நெக்ஸ்ட் மூவியை பத்தி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அவரோட ட்வீட்ல என்ன சொல்லிருக்காருன்னா, கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம், a சிலம்பரசன் TR film at this is YSR fall 7 times stand up 8 title and details soon அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ AAA திரைப்படம் என்னதான் அவருக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்தாலும் அதுல இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் மூலமா ஒரு பெரிய கம்பேக் கொடுத்து பெரிய ஹிட் கொடுக்க போறேன் அப்படிங்கிறது தான் இந்த ட்வீட் மூலமா சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம 7 தடவை விழுந்தா 8வது தடவை எந்திரிச்சு நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சோ என்னைக்குமே தன்னோட தன்னம்பிக்கையை விடாம இருக்கிற சிம்புவோட அடுத்த திரைப்படத்துல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதையும் தன்னோட ட்வீட் மூலமா சொல்லியிருக்காரு. No songs, no interval, use the restroom, get your drinks and popcorn before the show. Witness the unwitnessed, September 2017 release. சிலம்பரசன் TR film அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நோ சாங் நோ இன்டர்வல். சாங்குக்காகவே திரைப்படம் பார்க்க வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்களே. சிம்போட திரைப்படம் அப்படின்னாலே பாட்டெல்லாம் பட்டைய கலப்புமே. ஆனா பாட்டு இல்லாத ஒரு படம் எப்படின்னு எல்லாருமே யோசிக்க வச்சிருக்காரு. ஆனா யுவன் சங்கர் ராஜா அந்த திரைப்படத்துல என்ன பண்ணிருக்காரு? அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு சிலம்பரசன். இது ஒரு மியூசிக்கல் திரைப்படம், ஆனா நோ சாங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கெட்டவன் திரைப்படத்தை தூசி தட்டி எடுத்து அதை சிம்பு டைரக்ட் பண்ண போறதாகவும் அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ண போறதாகவும் ஒரு டாக் வந்துச்சு. அதை தொடர்ந்து வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல பில்லா 3 திரைப்படத்தையும் நம்ம சிம்பு நடிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை பத்தி அப்படி இப்படின்னு சில ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதை கேள்விப்பட்ட சிம்பு டென்ஷன் ஆகி, தயவு செஞ்சு என்னோட படத்தை பத்தி நீங்க யாரும் எந்த கருத்தோ எந்த நியூஸோ கொடுக்காதீங்க, எதுவா இருந்தாலும் டைரக்டா நானே உங்களுக்கு அபிஷியலா அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே இப்படி ஒரு ட்வீட்டை கொடுத்திருக்காரு. சோ இவரோட ட்வீட் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த விஷயம் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கெட்டவன் படத்தை தூசி தட்டி இவர் எடுக்க போற திரைப்படமே பில்லா 3 தான் இருக்க போகுது. இது எல்லாத்தையுமே கேட்டு ஒரு பக்கம் குழப்பமா இருந்தாலும் ஒரு பக்கம் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. சோ படத்துடைய டைட்டில் மத்த விவரங்கள் எல்லாத்தையுமே கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போறதாகவும் சிம்பு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு.